ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். புரட்டாசி மாதம் பிறந்துருச்சுனாவே நான்வெஜ் பிரியர்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அது இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வெஜ் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நான்வெஜ் மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கார்ன் வச்சு சைவ எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் 2 கார்னை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த கார்னை 3 பீசஸாக கட் பண்ணி அதில் நடுவில் பார்த்திங்கன்னா குறுக்க வெட்டுறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக 2 கார்னை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு குக்கரில் விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. எல்லா கானையும் குக்கரில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இங்கேயே ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கானில் உப்பு இறங்கும். கூட தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டீம் போகிறதுக்குள்ளே நம்ம சைடில் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நம்ம ஒரு 4 முந்திரி, கூடவே ஒரு 4-5 பாதாம் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அந்த பசத்தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். கூடவே ஒரு மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் கம்மியாக போடுற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. ஸ்வீட் கார்ன் ஸ்வீட்டாக இருக்குமே, இந்த குழம்பு இனிக்குமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் நினைக்கலாம். கண்டிப்பாக அந்த இனிப்பு டேஸ்ட் வராதுங்க. உங்களுக்கு நல்லா மசாலோட மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். இப்போ நம்ம இது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சீரகம், ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த நான்வெஜ் குழம்புக்கு வைக்கிற மாதிரி கொத்தமல்லி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே வெங்காயம், பூண்டு 2ஐயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்த மாட்டேன், அதனால் நான் சேர்த்தலை. இந்த டைமில் நீங்கள் அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே தக்காளி 2 எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எந்தளவுக்கு நம்ம கம்மியாக போடுறோமோ அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி அதிகமாக போட்டால் குழம்போட டேஸ்ட்டு கம்மியாயிருங்க. இப்போ பாருங்கள், கார்ன் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எந்தளவுக்கு நம்மளுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததுங்க, நம்ம வீட்டில் கரம் மசாலா அரைப்போம் இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கறி மசால் தூள் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம தேங்காய் ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா மையாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றின அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துலைங்க. மறுபடியும் தக்காளி நம்ம வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரிஞ்சி இலை, கடல் பாசி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சேர்த்தா ஒரு மாதிரி காட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். 1 கிராம்பு, 1 ஏலக்காய் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கூட லைட்டாக ஒரு சின்னோண்டு இஞ்சி துண்டை சீவி சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு அப்போ தான் அந்த கானோட அந்த மசாலெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும். பாருங்கள், நல்லா அந்த கானோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அந்த கானில் எல்லா மசாலும் இறங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம்
நம்ம சர்வ் பண்ணும்போது கார்னையும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணணுங்க. அந்த கார்னை எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு, உள்ளே இருக்கக்கூடிய தண்டையும் நம்ம உறிஞ்சு லைட்டாக கடிச்சு மென்று துப்பும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.